என் அன்பு குழந்தையே, நான் உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற மாட்டேன் என்று நீ இன்னும் என் மீது ஏன் சந்தேகப்படுகிறாய்? நான் எல்லா கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்வேன். ஆனால் அதற்கான நேரம் இப்போ வரவில்லை. என் மீது நம்பிக்கையை வைத்திரு. இப்போ நான் உனக்கு என்னென்ன வேலைகளை கொடுக்கிறேனோ அவற்றை முடித்து கொண்டே இரு. அப்போ உன் கோரிக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டே வரும். வெவ்வேறான சேனல்கள் மூலமாக உன்னுடன் நான் பேசுவேன். மேலும் உனக்கு வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கையின் அனுபவங்கள் மற்றும் உன்னுடன் நான் செய்த லீலைகளை மற்ற குழந்தைகளுக்கு பகிரு. அவர்களுக்கு எடுத்து சொல். ஏனென்றால் சில நேரங்களில் சில மனிதர்கள் கடினமான காலகட்டத்தில் இருப்பார்கள். உன் அனுபவங்களை கேட்கும்போது அவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒளி தெரியும். அதனால்தான் நான் சொல்கிறேன், என் லீலைகளின் அருமை பெருமைகளை பகிர என்று. என் குழந்தையே, எப்போதும் என் பார்வை உன் மீது இருந்து கொண்டே இருக்கு. மேலும் உன்னுடைய பாபா என்றும் உனக்கு இரட்சகனாக இருந்தேன். இன்னமும் இருப்பேன். உன்னை காப்பாற்றி கொண்டே வருவேன். இனி வரும் காலங்களிலும் அவ்வாறாகவே செய்வேன். மகிழ்ச்சியுடன் இரு, சிரித்து கொண்டே இரு. என் ஆசீர்வாதம் என்றும் உன்னுடன் இருக்கும்.